வணக்கம் மக்களே. இன்றைய அரசியலை விட இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப கேவலமாக போய்ட்டுருக்குங்க. நேற்று அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஹார்ட் பேஷண்ட்லாம் பார்த்துருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஏன்னா ஒரு காருக்குள்ளே ஒரு 12 பேர் அடைச்சி, ஆண் பெண் எல்லாம் யங்ஸ்டர்ஸு உள்ளே போட்டு அடைச்சி, அதில் 2 பேர் லவ்வர்ஸ் வந்து கமலஹாசன் இருக்கும்போது அதில் வந்து பிரிச்சிருவார், ஒருத்தரை நீக்கிடுவார். ஆனால் அவர் கண்டினியூஷனாக வச்சுருக்காங்க கடைசி வர வரைக்கும். அவங்க ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டுருக்காங்க உள்ளே பாரு. அதாவது கணவன் மனைவி வந்து எப்படி அந்யோன்யமாக அவங்க பழகுவாங்களோ அது மாதிரி அந்த தொலைக்காட்சியில் காமிக்கிறாங்க. திருமணம் ஆனவங்க தான் அது மாதிரி நடந்துப்பாங்க, திருமணம் ஆகாதையே அது மாதிரி நடந்துக்கிற மாதிரி பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. பட் இது வந்து அங்கே இருக்கவங்களாம் அதே ஏஜ் தான், அவங்களுக்கு மன மாற்றம் ஏற்படாதா? இது தப்பு இல்லையா? அது வந்து இந்த பிக் பாஸ் வந்து அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்கள பிரிச்சிருக்கலாம். அது காரில் மொத்தமாக ஒருத்தர் போட்ட உடனே இந்த கமலுதீன் பக்கத்தில் அந்த சாண்ட்ரா உட்காந்துட்டாங்க. சாண்ட்ரா உட்காந்து போய் 2 பேரும் வந்து எதை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நடுவில் வந்து இந்த பாரு வந்து உட்காந்தது. பாரு உட்காந்த உடனே நான் லவ் சான் இந்த மாதிரி கேட்ட உடனே உன் மூஞ்சிலே காரி துப்பிடுவேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். உன் மூஞ்சில் நான் துப்புவேன்றான். அசிங்கமா நீ யார் நான் யார், வல்கர் வேர்ட்ஸு அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நமக்கு நான் கூசுது. அது மாதிரி பேசி காருக்குள்ளேயே சண்டை. அதை 4 பேர் சேர்ந்து கத்துறானுங்க, விடுன்றானுங்க, கேட்கல. அந்த பாரு என்ன பண்ணிச்சு, அந்த சாண்ட்ராவை கழுத்தை பிடிச்சி வெளியில் அந்த கார்லேருந்து வெளியே தள்ளிச்சு. தன்னோட நம்ம அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. 2 பேரும் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் 2 லேடிக்குள்ளே பயங்கரமான காரசாரமான சண்டை. இதனடா அரசியலை விட கேவலமாக இருக்க. அரசியல் தான் அந்த சீமான் காக்கா மாதிரி கத்திட்டு இருக்கிறாரு, இந்த பக்கம் இருக்கவங்கலாம் கத்தின்னு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ரொம்ப மோசமாக இருக்கே தமிழ்நாட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப மோசமாக இருக்குது. இதனால் விஜய் டிவிக்கு நல்ல புகழெலாம் இருந்தது. இதனால் சிறிதளவு புகழ் குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இனிமேல் நடத்தாதீங்க. இதுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை ஒரு முடிவு கட்டி 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திருப்திகரமாக அந்த நிகழ்வை முடிக்கலாம். இந்தளவுக்கு மோசமாகிடுச்சு. அதாவது பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்தால் அவங்களுக்கு பெருமை கிடைக்கும் பேர். பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தால் அவங்க ஏளனமாக பார்க்குற சூழ்நிலை உருவாகிருக்குங்க. மக்களே, இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆதரவு தராதிங்க. ஏன்னா நம்ம சில்ட்ரன்ஸ்லாம் குழந்தைங்களாம் வச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாது, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. விஜய் சேதுபதி தான் அவர் வந்து விரிவுரையாளராக இருக்கார். அவர் இன்றைக்கி என்ன தீர்வு எடுக்கிறார் பார்க்கலாம். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து. வாழ்க வளமுடன்.